Good morning, champion. This is Professor Rao from Government College of Technology. I am having my technical champion Sandhya along with me. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிசைன் ஆஃப் மிஷினில் ஒரு மிஷினோட ஒரு எலமெண்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காட்டர் ஜாயிண்ட் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ காட்டர் ஜாயிண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க? Cotter joint is used to connect two coaxial rods which is subject to either axial tensile load or axial compressive load. So first point நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது காட்டர் ஜாயிண்ட் கோஆக்சியல் லோட் அப்படின்றது தான். காட்டரில் கோ இருக்குது, கோஆக்சியலில் கோ இருக்குது. காட்டர் ஜாயிண்ட் கோஆக்சியல் ராட் வந்து கனெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. அங்கே அந்த ராட் வந்து சப்ஜெக்ட் டு ஆக்சியல் லோட் சொல்கிறாங்க. அந்த ஆக்சியல் லோடு டென்சைலாகவும் இருக்கலாம், கம்ப்ரெசிவாகவும் இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட், Socket and spigot are provided with a narrow rectangular slots as a cotter inserted in these slots and tightly fitted. ஸோ இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சாக்கெட்டு ஸ்பைகாட் அப்படின்றது இது பண்ணுறாங்க. அதில் வந்து ரெக்டாங்குலர் ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து காட்டரை இன்சர்ட் பண்ணும்போது டைட்டாக ஃபிட் ஆகும் அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட், Cotter is taper in shape, usually ranges from 1 to 4. ஸோ டேப்பராக இருக்கும் அப்படின்றாங்க ஷேப்பு. அது வந்து 1 to 4 அப்படின்ற ரேஷியோ சொல்கிறாங்க. இதோட அப்ளிகேஷன்லாம் என்னென்ன? Piston rod, cross head of steam engine, slide spindle and frock of the valve mechanism, piston rod and tile, the pump rod. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் ராட் அண்ட் கிராஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டீம் இன்ஜின் தான் காட்டர் ஜாயிண்ட் கேட்பாங்க. காட்டர் ஜாயிண்ட் எக்ஸாம்பிள் தான் அது ஒன்றே ஒன்று தான். 3 இது இருந்தாலுமே அந்த ஒன்று வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வந்து பிஸ்டன் ராட் அண்ட் கிராஸ் ஹெட், பிஸ்டன் ராட் அண்ட் கிராஸ் ஹெட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிசி காட்டர் ஜாயிண்ட்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா நம்ம ரோட்டில் நடமாடுற பிசி ஞாபகம், போலீஸ் கான்ஸ்டபிள். பி ஃபார் பிஸ்டன் ராடு, சி ஃபார் கிராஸ் ஹெட் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்றது பிசி காட்டர் ஜாயிண்ட்னா நம்ம பிசி தான் ஞாபகம். பிஸ்டன் ராட் அண்ட் கிராஸ் ஹெட் அப்படிங்களா. அப்புறம் காட்டரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். As cotter is tightened by a hammer, taper ensures tightness of the joint in the operating condition. Because of taper shape, it is very easy to disassembly from the joint. இந்த டேப்பர்ன்றது வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அது வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு, டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த டேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அசம்பிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். Taper is usually made one side of the cotter, as machining two side taper is difficult, have no technical application. So one side taper போதும் அப்படின்றது சொல்றாங்க. இதான் வந்து இந்த காட்டர் ஜாயிண்ட்டை பற்றி நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ காட்டர் ஜாயிண்ட் என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்றது பார்ப்போம். இப்போ டிசைன் ஆஃப் காட்டர் ஜாயிண்ட் பார்க்க போகிறோம். டிசைன் ஆஃப் காட்டர் ஜாயிண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க? இங்கே எதாவது சாக்கெட்டுன்னு சொல்கிறாங்க, இந்த பார்ட் வந்து ஸ்பை காட்னு சொல்ல வராங்க. அப்புறம் இது வந்து காட்டர், இந்த டேப்பர் ஷேப் பார்ட் வந்து காட்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ சாக்கெட் பார்க்குறோம், ஸ்பைகாட் பார்க்குறோம், காட்டர் பார்க்குறோம். அது மாதிரி கிளியரன்ஸ் வந்து 2 to 3 mm, டயமீட்டர் வந்து ஒரு D3 அப்படின்ற டயர் இருக்குது, அப்புறம் D4 அப்படின்ற டயர் இருக்குது, D2 இருக்குது, அப்புறம் D1 இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ 4 டயர் D1, D2, D3, D4 அப்படின்றாங்க. ஸோ நமக்கு என்ன அசம்ஷன் பண்ணுறாங்க? எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அசம்ஷன் பண்ணி இன்ஜினியராக நம்ம அசம்ஷன் பண்ணோம். என்ன அசம்ஷன் பண்ணுறாங்க? சாக்கெட், ராட், காட்டர் ஜாயிண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஸோ எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான். சாக்கெட்டாக இருக்கட்டும், ராடாக இருக்கட்டும், காட்டர் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், மூணுமே ஒரே மெட்டீரியல். அப்புறம் நம்ம அதை பற்றி படிக்கும்போது என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும், என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளலாம் அப்படின்றத டிசைன் ஆஃப் காட்டர் ஜாயிண்ட்ல என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்து அலோவபிள் டென்ஷன், அலோவபிள் கம்ப்ரெஷன், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ், 3 ஸ்ட்ரெஸ் சொல்லியிருக்காங்க சார். ஸோ அலோவபிள் டென்ஷன் ஒன்று இருக்குது, அலோவபிள் கம்ப்ரெஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் சாக்கெட் ராட் அண்ட் காட்டர். சாக்கெட் ராடுக்கும் காட்டருக்கும் தான் வந்து சாக்கெட் ராட் எங்கே இருக்குது? சாக்கெட் ராடுக்கும் காட்டருக்கும் மட்டும்தான் ஷியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இது கண்டுபிடிக்கிறாங்க? டென்சைல் ஃபெயிலியர் ஆஃப் ராட் அட் அ டயாமீட்டர் D. ஸோ வந்து டயாமீட்டர் D இருக்கிற இது வந்து டென்சைல் ஃபெயிலியர் ஆகுது. டென்சைல் ஃபெயிலியர்னா லோடு வந்து டென்சைல் ஃபெயிலியர், டென்சைல் லோடு பார்த்தீங்கன்னா அது என்ன லோட் கால்குலேஷன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸோ டென்சைல் ஃபெயிலியர்னால வந்து நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் இது பண்ணுறோம். அப்போ சிக்மா சஃபிக்ஸ் T இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, அது ஏரியா வந்து π/4 D² அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. D diameter of rod. D வந்து diameter of rod அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. அடுத்தது tension failure of rod across slot. ஸோ இதான் அந்த diameter of rod தான், இங்கே இதுதான் ராடு. ஸோ இது வந்து D அப்படின்றாங்க. அடுத்தது tension failure of rod across slot. ஸோ அக்ராஸ் ஸ்லாட் வந்து வரும்போது வந்து இந்த D1 அப்படின்றது வந்து இது வரும். இந்த D1 வந்து முழுசா D1, அது அந்த ஸ்லாட் வந்து D1 வந்து கம் இன்டு தி பிக்சர். அப்போ சிக்மா T π/4 D1² minus D1T. ஸோ இதில் வந்து சிக்மா T தான் இருக்குது. சிக்மா T வந்து π/4 D1² minus D1 into T அப்படின்றது அந்த ஏரியா வந்து கழிச்சிட்டு மிச்சம் இருக்க ஏரியாவுக்கு ஸ்ட்ரெஸ் போடுறாங்க. இப்போ இந்த 2 ஸ்ட்ரெஸ் கற்றுக்கிட்டோம். Tension failure of rod across slot,
P is equal to sigma t pi by 4 d2 square minus d1 square minus d2 minus d1 into t. ஸோ இது ஒரு டென்சைல் ஃபெயிலியர் ராட் அக்ராஸ் ஸ்லாட் அப்படின்றாங்க. டென்சைல் ஃபெயிலியர் ஆஃப் ராட் அக்ராஸ் ஸ்லாட்னாங்க. சிக்மா டி இது பை பை 4 டாலோ இதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர்னா d2 வந்து இங்கே இருக்குது, d2 வந்து இது இருக்குது, d1 வந்து பெருசு. ஸோ d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் மைனஸ் d2 மைனஸ் d1 இன்ட்டு t போட்டிருக்காங்க. d2 வந்து அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஸ்லீவ் அப்படின்றாங்க. d2 வந்து நம்ம வந்து அவுட் சைட் டயமீட்டர் ஸ்லீவ், d வந்து டயமீட்டர் ஆஃப் ராடு, d1 வந்து diameter of enlarged end of the rod. d1 வந்து diameter of enlarged end, இது diameter of rod, diameter of enlarged end of the rod. d2 வந்து outside diameter of sleeve அப்படின்றது எடுத்துக்கறாங்க. அடுத்து shear failure of cotter. P is equal to 2r bt. B is width of the cotter, t is thickness. ஸோ என்ன அப்படின்னா அது 2 tau ஷியர் ஃபெயிலியர் வந்து அது டவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 tau bt. ஸோ வந்து டபுள் ஷியர் ஆகிறதுனால 2 டைம்ஸ் போடுறாங்க அப்படின்றது தெரியும். எங்கெல்லாம் 2 வருதோ அங்கே டபுள் ஷியர் ஞாபகம் வச்சுக்கணும். 2 into bt அப்படின்றது அந்த b வந்து வித் ஆஃப் த காட்டர், t வந்து திக்னஸ் ஆஃப் த காட்டர் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் ராட் எண்ட் P is equal to 2 tau L1 d1. ஸோ L1 d1 அப்படின்றது வந்து நம்ம என்ன இது பண்ணுறோம்னா இது வந்து ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் ராட் எண்ட். ஸோ வந்து நம்ம காட்டருக்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம், ராட் எண்டுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம். ராட் எண்ட் வரும்போது L1 d1 கம் இன்டு பிக்சர். அங்கே பார்த்தீங்கன்னா பியும் டியும் காட்டர் வந்து பிடி வரும், இது வந்து L1 d1 வரும் ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் ராட் எண்டுக்கு. ஷியர் ஃபெயிலியர் சாக்கெட் எண்ட் P is equal to tau 2L d3 minus d1. ஸோ இங்கேயே டபுள் ஷியர் தான். ஸோ L into d3 minus d1 அப்படின்றது d3 வந்து நம்ம பார்த்துருக்கோம். d3 வந்து இதான் d3. ஸோ d3 minus d1 வந்து போட்டு அது இது பண்ணுறாங்க அப்படின்றது ஷியர் ஃபெயிலியர் ஆஃப் சாக்கெட் எண்ட். க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் த ராட் ஆர் காட்டர். P is equal to sigma c t d1. ஸோ க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் ராட் ஆர் காட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா சி என்று க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், t into d1 வந்து ப்ரொஜெக்டட் ஏரியா அப்படின்றது எடுத்துக்கலாம். க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் சாக்கெட் ஆர் ராட் P is equal to sigma c t into d3 minus d1. ஸோ க்ரஷிங் ஃபெயிலியர் சாக்கெட் ஆர் ராட் அது காட்டர் பார்த்தோம்னா சாக்கெட்டுக்கு வந்து d3 t into d3 minus d1 வருது. இப்போ நம்ம ஷியர் ஃபெயிலியர் பார்க்கும்போது அங்கேயும் d3 minus d1 வருது, அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்து க்ரஷிங் ஃபெயிலியர் காலர் P is equal to sigma c pi by 4 d4 square minus d1 square. ஸோ வந்து க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் த காலரில் வந்து காலருக்கு வந்து p into sigma c pi by 4 d4 minus square d4 square minus d1 square. d4ன்றது வந்து நம்ம d4ன்றது இங்கே இருக்குது, d4 square minus d1 square அப்படின்றது சொல்கிறாங்க. Shear failure of collar P is equal to tau pi d1 t into g tg. t suffix g அப்படின்றாங்க. அது என்னன்னா ஷியர் ஃபெயிலியர் காலர் வந்து அந்த பை dt தான் அந்த d1, அந்த t வந்து g அப்படின்றாங்க, t suffix g அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காட்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் டேர்ம்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இப்போ ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க? In some cases, two rods are connected by a sleeve or muff and two cotters are inserted in the holes to provide for them in the sleeve and rods. ஸோ மஃப்னா ஒரு ஆலோ இது இருக்கும், அதான் வந்து மஃப்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆலோ இதுக்குள்ளே வந்து 2 காட்டரை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு ப்ரொவைட் ஃபார் தம் இந்த ஸ்லீவ் அண்ட் ராட்ஸ் அப்படி அப்படின்னா அது ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை இந்த ஸ்லீவ் பதிலாக ஸ்லீவ் ஆர் மஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து காட்டர் ஜாயிண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்றைக்கி வந்து காட்டர் ஜாயிண்ட்டை பற்றி முழுசாக வந்து காட்டர் ஜாயிண்ட்டோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன்னா என்ன, அது எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, ஸோ ஆக்சுவல் லோடு, டென்சைல் லோடு, கம்ப்ரசிவ் லோடெலாம் பயன்படுத்தப்படுது. அப்புறம் வந்து பிசி பிஸ்டன் ராட் அண்ட் கிராஸ் சைட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது பயன்படுத்தப்படுது. டிசைனில் வந்து என்னென்ன வகையான சிஸ்டம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுத்த சந்தியாவுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சந்தியா.